எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ரீசெண்டாக மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டும் இருக்குது, ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்டும் இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்டை நிறைய நாள் யூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஒரு சில ப்ராடக்ட்டு இப்போ தான் ரிசீவ் ஆச்சுது. அதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை, ஆனால் ஃபீல் பண்ண முடியுது எப்படி இருக்கும் அப்படின்னு. ரேண்டமாக உள்ள ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேர் டவல். இந்த டவல் பார்த்தீங்கன்னா நம்ம பாத் எடுத்ததுக்கப்புறமா ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்கும்ல, தண்ணி வந்து ட்ராப்பாக விழும். அது மாதிரிலாம் இல்லாமல் வாட்டரை ஃபுல்லாக அப்சர்வ் செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு டர்பன் மாதிரி கட்டிக்கலாம். இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. இமேஜ் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி ரிசீவ் ஆகி இருக்குது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பிங்க் கலர் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்டில் கவர் ஆகிற இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. கீழ்ப்பகுதியில் ஒரு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இதை வந்து இதில் மாட்டிக்கணும். ஓகேவா? எப்படி கட்டுறது அப்படின்னு நான் இதில் டெமோ காட்டுறேன். நிஜமாகவே இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. நல்லபடியாக வாட்டரெல்லாம் அப்சர்வ் செய்து நல்லா சாஃப்டாக இருக்குது. மைக்ரோ ஃபைபர் டவல் இது. ரெண்டு ப்ராடக்டோட ப்ரைஸு 199 ரூபா. ஒரிஜினல் ப்ரைஸு. நான் ஆஃபரில் வாங்குறதுனால 194 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ஷோ செய்கிற ப்ராடக்டோட லிங்க்குக்கெல்லாம் மீஷோவில் உள்ளது நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வேறு வெப்சைட்டில் வந்து நல்ல குவாலிட்டியாக இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட்டு, அதோட ப்ராடக்ட் லிங்க்கே நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். விருப்பமான இடத்துலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஹேர் டவலில் என்ன ஒன்று இருக்குது, பர்பிள் கலரும் கிரே கலரும் இது மாதிரி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரிசீவ் ஆனதும் சேமான ப்ராடக்ட்டு தான், சேம் கலரில் வருது. இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்ட் வந்து கம்மியாக இருக்குது. இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லபடியாக வாட்டரெல்லாம் அப்சர்வ் செய்து. இதோட ப்ரைஸும் 195 ரூபா. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஹேண்டு துடைக்கிற டவல். இது 4 டவல்ஸ் வருது. வெப்சைட்டில் பார்க்குற நேரம் கொஞ்சம் பெரிய டவலாக இருக்குது, ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. இவ்வளோதான் நீளம் இருக்குது. ஓகேவா? இதில் 4 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த 4 கலர்ஸும் ரிசீவ் ஆகி இருக்குது. ஆனால் சாஃப்டாக இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப திக்கும் இல்லை, தின்னும் இல்லை, மீடியமாக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் சைஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கிறது மாதிரி இல்லை. ஆனால் ரிவ்யூவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு சிலருக்கு இது மாதிரி குட்டியாக ரிசீவ் ஆகியிருக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறது மாதிரி, அதாவது இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது மாதிரியே ரிசீவ் ஆகி இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்மளோட ஹேண்டை வாஷ் செஞ்சுட்டு இதில் துடைக்கிற நேரம் குயிக்காக வந்து வாட்டர் அப்சர்வ் செஞ்சிடுது. நல்லா இருக்குது. குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், நல்லா இருக்குது. நல்ல ஸ்டிச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 4 டவல்ஸோட ப்ரைஸு 143 ரூபா. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து பைங்கான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் டவல். மைக்ரோ ஃபைபருக்கு ஏன் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ஹார்ஷாக இருக்காது. வாட்டர் எல்லாம் வந்து குயிக்காக அப்சர்வ் செஞ்சுக்கும். நல்லா இருக்குது. ட்ரை செய்யலாம் அப்படின்னு தான் எல்லாமே மைக்ரோ ஃபைபர்லேயே வாங்கியிருக்கிறேன். இந்த டவல் பாருங்கள். இதில் வெப்சைட்டில் பார்க்குற நேரம் வேறு 2 கலர் கொடுத்துருக்குறாங்க. கிரேயும் க்ரீனும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது இது மாதிரி 2 கலர்ஸ். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று கொஞ்சம் கிரேஷ் ப்ளூ மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சைடில் வந்து இது மாதிரி லாக் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. கரெக்டாக நமக்கு நல்லபடியாக துடைக்கிறதுக்கு ஏற்றபடி சூப்பராக இருக்குது. நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. லென்த்தெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இது வந்து இவ்வளோ லென்த் இருக்குது. ஹைட்டு வந்து இவ்வளோ இருக்குது. ஓகேவா? ரெண்டுமே நல்லா இருக்குது. ப்ளூவும் நல்லா இருக்குது, பிங்க்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மாதிரி மைக்ரோ ஃபைபர் டவல் தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். வெப்சைட்டில் இது மாதிரி கிரேயும் ஒயிட்டும் பிங்க்கும் ஒயிட்டுமா இருக்குது. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது பர்பிள் ஒயிட்டும் ப்ளூ ஒயிட்டுமா இருக்கிறது மாதிரி 2 டவல் ரிசீவ் ஆகியிருக்கு. இந்த டவலும் நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் சாஃப்ட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. நல்ல லென்த்தும் இருக்குது. ஓகேவா? நல்லா இருக்குது. 2 டவலுமே சேம் மெட்டீரியல் தான். சாஃப்டாக மைக்ரோ ஃபைபர் தான். அது மட்டும் இல்லை, இதில் நடுப்பகுதியில் நம்ம ஹேங் பண்ணி போடுகிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹூக்கில் போட்டுக்கலாம். இதோட ஒரிஜினல் ப்ரைஸு 238 கொடுத்துருக்குறாங்க. வாங்குகிற நேரமும் அதே சேம் ப்ரைஸ் தான். ஆஃபர்
இல்லை, 238 ரூபா கொடுத்தா வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2 டவல், இது மைக்ரோ ஃபைபர் டவல் இல்லை, இது வந்து சாஃப்டான காட்டன் டவல் அப்படி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரிசீவ் ஆனது சேம் கலர் தான். ஆனால் அந்த டவலில் என்ன அப்படின்னா, இதை வந்து தொட்டு பார்க்குற நேரம் சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது நம்ம யூஸ் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தோணுகிறது மாதிரி இருக்குது. அதாவது இதில் ஒரு 5 டைம்ஸாவது நான் வாஷ் பண்ணியிருப்பேன், 5-6 டைம்ஸாவது வாஷ் செஞ்சு நான் யூஸ் செஞ்ச பிறகும் நம்மளோட ஸ்கின்னில் எல்லாம் ஒயிட்டாக அப்படி கொஞ்சம் ஒரு பஞ்சு எல்லாம் ஒட்டிக்கும்ல, அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னைக்கு வந்து அப்படி ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, வாட்டரை அந்த அளவு அப்சர்வே செய்யாது இது வந்து. ஆனால் எனக்கு இந்த டவல் உண்மையாகவே பிடிக்கல. பஞ்சு மாதிரி ஒட்டி வருகிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கின்னை க்ளீன் செஞ்சுட்டு இப்படியே தொட்டு பார்க்குறதுனால அப்படியே உருண்டு வருது, அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வாட்டர் அப்சர்வ் செய்யவும் இல்லை. அதனால் இது எனக்கு ஒர்த்து பையிங்க தெரியல. இதோட ப்ரைஸு 288 ரூபா. ஒரிஜினல் ப்ரைஸும் அவ்வளோதான், அதே கொடுத்தா வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் அஸ்ட்ரானட் கேலக்ஸி ப்ரொஜெக்டர். இது நிறைய நாளாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினது. இப்போ ஆனால் ப்ரைஸ் வந்து கம்மியாகிருக்கு, 590 கொடுத்துருக்குறாங்க. நான் இது வாங்குகிற நேரம் 630 ருபீஸுக்கு வாங்கினேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ கிளிப்பு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைமாக இதை வந்து பார்க்குற நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நாள் போக போர் அடிச்சிடுச்சு. ஓகேவா, நல்லா இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் ரிமோட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த ஸ்டார் வருகிறது, அந்த கேலக்சியில் இருக்கிறது மாதிரி அந்த கலராக லைட்டு வருகிறதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் வந்து செஞ்சுக்கலாம். அதாவது பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக. டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் எல்லா லைட்டையும் ஆஃப் செஞ்ச பிறகு ரொம்ப பிரைட்டான கலர்ஸாக சூப்பராக ரொம்ப அழகாக தெரியுது. நெக்ஸ்ட் மேக்னெட் கேம். இது யூடியூப்ல எல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி வைக்கிறாங்க, ஒவ்வொரு மேக்னெட் பீஸாக வைக்கணும். யாரு கையில் ஃபுல் மேக்னெட்டும் இல்லாமல் காலியாகுது அவங்க வின்னர். அதாவது மேக்னெட்டை வைக்கிற நேரம் ஓட்டிக்கும். ஓகேவா, யாரு அந்த மேக்னெட்டை வைக்கிற நேரம் ஓட்டிக்கிச்சோ அவங்க எல்லாத்தையும் கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். நல்ல ஃபன்னான கேம், அதனால ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஒரு ரோப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வச்சுக்கிட்டு மேக்னெட் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தனித்தனி பீஸாக இருக்கும், எல்லாம் ஒட்டி இருக்குது. ஒவ்வொரு ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி கன் ஷேப்பில் 6 பீஸ் இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் 6 பீஸு, அதுக்கப்புறமா ஸ்டார் ஷேப்பில் 6 பீஸ் இருக்குது, அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் 6 பீஸ் இருக்குது. 2 பேர் சேர்ந்து விளையாடலாம், 3 பேர் சேர்ந்தும் விளையாடிக்கலாம். நல்லா ஃபன்னான ஒரு கேம், நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கியிருக்கிறேன். நிஜமாகவே நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு எப்போமாவது போர் அடிக்கிற நேரம் நமக்கு இது மாதிரி விளையாடுறது நல்லா இருக்கும். வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுகிற நேரம் நம்மளோட கண்களுக்கெல்லாம் அது கெடுதலாக இருக்கும். அதை விட இது மாதிரி ஃபன்னான கேம்ஸ் வந்து ட்ரை செய்கிறது நல்லது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 220 ரூபா. ஆஃபர்னு போட்டு அதே ப்ரைஸ் தான் 220ன்னு கொடுத்துருக்குறாங்க, சேம் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒரு கேம் விளையாடுறதுக்குள்ள உடன் ஸ்டிக் கேம். இதுவும் வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும். இது மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இதை எடுக்கிற நேரம் இது மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்டிக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, கிராம பகுதியிலலாம் விளையாடுவாங்க. அதாவது இந்த தென்னை மர ஓலை இருக்குல்ல, அதில் அந்த குச்சி இருக்கும்ல, அதை வந்து சின்ன பீஸாக ஒடிச்சு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா விழுந்திருக்கும். அதை எதுவுமே அசையாமல் நம்ம மெதுவாக அதை ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொன்றா ரிமூவ் செய்கிறவங்க வின்னராக இருப்பாங்க. அதே மெத்தடை தான் ஃபாலோ செஞ்சு இந்த கேமு. ஆனால் இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். இது மாதிரி 3 டாட் வருகிறதுக்கு 3 பாயிண்ட்ஸு, அப்புறம் 2 டாட் இருக்குது, 5 டாட்ஸ் இருக்குது. இதுக்கு மட்டும் 20 பாயிண்ட்ஸ் வரும். இது ஒரே ஒரு ஸ்டிக் தான் இருக்கும். இது மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து நல்லா ஃபன்னாக இருக்குது, நல்ல கேம் தான் டைம் பாஸ் ஆகிறதுக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விளையாடணும், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடும். அந்த நிதானமாக இருக்கிறது, அந்த பொறுமையாக பண்ணுறதை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த கேம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டு வால் ஹேங்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த செவரில் எல்லாம் ஏதாவது
ஹேங் பண்ணி போடணும் அப்படின்னா ஆணி எல்லாம் அடிப்போம்ல, அது மாதிரி எல்லாம் பண்ணாமல் இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மாதிரி இருக்கும். டோட்டலாக 12 பீசஸ் இருக்குது. இதோட ப்ரைஸு 117 ரூபாய். ரொம்ப லாபம். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி. ஆனால் அதை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். ஏதாவது ஹேங் பண்ணி போடுகிற நேரம் அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்குது. இதை இது மாதிரி ஸ்க்ரூ டைப்பாக ஓப்பன் செஞ்சு இப்படி எடுத்துக்கலாம். இது இப்படி இருக்கும். இதில் வந்து இப்படி க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இதை எப்படி ஸ்டிக் செய்யணும் அப்படின்னா, பின்னாடி இதில் இந்த ஷீட்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பீல் செஞ்சு எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ வாலில் ஸ்டிக் செஞ்சுக்கலாம். வுட்லேயும் ஸ்டிக் செஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்குது. ஸ்டிக் ஆன பிறகு கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே இல்லை. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒன்று வாங்கினதே 50 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப லாபம். 12 பீசஸ் 117 ருபீஸே கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக ட்ரை செய்யலாம் இது. நெக்ஸ்ட்டு கிச்சன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு. இப்போ எல்லாருமே வந்து அயன் தவா வந்து வாங்குறாங்க. அதாவது தோசை மேக் பண்ணுறதாகட்டும், இல்லை சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் எல்லாம் யூஸ் செய்கிறது அந்த அளவு பாடியோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இப்போ நிறைய பேர் வந்து நான்ஸ்டிக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அயனில் உள்ள தவா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஆனால் முன்னாடியே அந்த அயன் தவாவில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வந்து வெப்சைட்டில் பார்க்குறேன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். 2000 ருபீஸ் வரைக்கும் பார்த்துருக்குறேன். நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, ரொம்ப மணி கொடுத்து வாங்கி வச்சாதான் நல்ல ப்ராடக்டாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். அப்புறமா மீஷோவில் நான் பார்த்தேன் இந்த அயன் தவா, ஓகேவா. ஆனால் வெப்சைட்டில் இருக்கிறது மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகலை. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பிடிக்கிற இடத்துல இது மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்குறாங்கல்ல. ஆனால் ஒரிஜினலாக நம்ம வாங்கி பார்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் காட்டுறேன். அயன் தோசை தவா. இதோட ப்ரைஸ் 513 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஆஃபரில் நான் வாங்குகிற நேரம் 464 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 488 கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சீசனிங்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூடியூப்லலாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் கிளியராக பண்ணிட்டேன். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா அது சீக்கிரமே டேமேஜ் ஆகி போயிடும், ஓகேவா. துரு பிடிக்கும். அதனால எப்போதுமே நம்ம யூஸ் செஞ்சுட்டு வாஷ் செஞ்சு ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் ஆயில் அப்ளை செஞ்சு தான் வைக்கணும் டெய்லி. அப்படி செஞ்சோன்னா தான் அது நான்ஸ்டிக் தவா எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை செஞ்சு சாப்பிட்ற நேரம் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாஃப்டான தோசை மேக் பண்ணுற நேரம் சாஃப்டாக இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நான் முன்னாடியெல்லாம் நான்ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் செஞ்சுருக்கிறேன், ஓகேவா. ரெகுலராக அது மட்டுமே. அது ஒன்று டேமேஜ் ஆகிருச்சுன்னா இன்னொரு நான்ஸ்டிக் அப்படி வாங்கி வாங்கி யூஸ் செஞ்சு ஆளுதான். ஆனால் நான்ஸ்டிக்கில் நம்ம செய்கிற தோசாக்கும் அயன் தவாவில் செஞ்சு சாப்பிட்ற தோசாக்கும் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அயன் தவாவில் செய்கிற தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சேமான மாவு நம்ம யூஸ் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி சாப்பிடணும் போல இருக்கும். தோசை மட்டுமே சாப்பிடணும் போலே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா. நீங்கள் வேணா ட்ரை செஞ்சு பாருங்கள். அயன் தவாவை நல்லபடியாக சீசனிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பழகிடும். சூப்பராக இருக்குது. இதோட சைஸும் வந்து நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் ரொம்ப திக்கம் இல்லை, தின்னும் இல்லை. ரொம்ப திக்காக இவ்வளோ பெருசெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேஸு தான் வேஸ்ட்டாக போகும், ஓகேவா. அது வந்து ஹீட் ஆகி வருகிறதுக்கெல்லாம். இது வந்து மீடியமான சைஸ் தான். இவ்வளோ கனத்துக்கு இருக்குது. 1 kgன்னு நினைக்கிறேன் இதோட வெயிட்டு, ஓகேவா. இதை வாங்கி யூஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு அயன் தவா வாங்கலாம் அப்படின்னு இந்த அயன் தவா வாங்கினேன். இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஆனால் சைஸு நம்ம சப்பாத்தி போடுகிறதுக்கு ஏற்றபடி உள்ள சைஸு. தோசை தவா மாதிரி பெருசாக இல்லை. இதோட ப்ரைஸு 249 ரூபாய். ஆனால் மீஷோவில் வாங்கினது எனக்கு லாபமாக இருந்துச்சு. மீஷோவில் ஒரு சில ப்ராடக்டெல்லாம் நல்லாவே இருக்காது, ஓகேவா. ஆனால் நிறைய ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டும் இருக்கும். எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக ப்ராடக்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மணியும் சேவ் ஆகும், நல்ல ப்ராடக்டும் ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் மோல்டு வந்து வாங்கினேன். இது வந்து எப்படின்னா எனக்கு
இப்போ வந்து எனக்கு இந்த கேண்டீஸ் வந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு கேண்டி சாப்பிடுறது நல்லா பிடிக்கும். முக்கியமா இப்போ வெளிய எங்கேயாவது போகிறேன், இல்ல வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கேண்டி எடுத்து வாயில போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன்னாலே மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆனது மாதிரி இருக்கும். எனக்கு அது ஒரு அந்த ஸ்வீட்டு சாப்பிட்ட உடனே என் மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகாது. என்னன்னு தெரியல. இல்ல வந்து சோறெல்லாம் சாப்பிட்ட அப்புறமா அ ஒரு கேண்டி எடுத்து சாப்பிடுறது. அது ஒரு பழக்கம். ஓகேவா? நான் வந்து ரெகுலரா ஷாப்ல இருந்து ஆரஞ்சு கேண்டி எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். பிறகு தான் எனக்கு அதில தெரிஞ்சுது. அதில வந்து கலர் பவுடர் வந்து சேர்க்குறாங்க. ஒரிஜினலான அந்த ஆரஞ்சு வந்து எதுவும் சேர்க்கிறதில்ல. எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலா தான் இருக்கு. இது அவ்வளோ நல்லதில்ல அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா நானே மேக் பண்ண தொடங்கினேன். YouTubeல வீடியோஸ் வந்து பார்த்து நம்ம சிம்பிளா செஞ்சுக்கலாம். சுகரும் ஆரஞ்சு ஜூஸ் திக்கா எடுத்து வச்சு நல்லபடியா கேரமல் மாதிரி கிண்டி இந்த மோல்டுல வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஆறுன பிறகு நல்ல திக்கான கேண்டீஸா இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் நம்ம யூஸ் செய்யணும். வெளிய வச்சுட்டோம் அப்டின்னா மெல்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கறதில்ல. நல்லா இருக்கு. இது ஆனா சிலிக்கான் மோல்டு நான் ஃபர்ஸ்ட் டைமா வாங்குனது இது. இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்குனது கிடையாது. ரொம்ப தின்னா இருக்கும். ஆனா சூப்பரா வருது. ஓகேவா? கேண்டீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது. இதுல டோட்டலா இதுல 4 குடுத்துருக்காங்க. ஆனா 2 தான் ரிசீவ் ஆகும். ஓகேவா? இதோட பிரைஸ் ரூ. 159. இவ்ளோ ப்ராடக்ட்ஸும் நான் மீஷோல ரீசெண்டா வாங்குனது. இத உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுது. இதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் செஞ்சு வாங்கலாம். மீஷோவோட பர்ச்சேஸ் லிங்க் நான் நம்பரா குடுக்குறேன். ஓகேவா? மீஷோல நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். இதே ப்ராடக்ட் வேற வெப்சைட்ல நல்ல குவாலிட்டியா நல்லதா இருந்துச்சு அப்படின்னா, அதோட லிங்க்க ஸ்க்ரீன்ல நான் குடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கிளிக் செஞ்சு வாங்கிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் குடுக்க மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல்.